வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கலைஞர் டிவியில் வெர்டிகல் ஃபால்ட்டு, அதாவது கோடு கோடாக வருது, கொஞ்சம் படம் சுருங்கி ஓடுது. இதை நம்ம எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு நம்ம இப்போ பார்க்கலாம். இதுதான் இந்த போர்டோட பாட்டம் வியூவு. ஐசி நம்பர் பார்த்தீங்கன்னா இதுதான் மெயின் ஐசி. இதில் ஃபஸ்ட்டு நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, செகண்டரி லைனில் இருக்கிற ஃபில்டர் கெப்பாசிட்டர் அதாவது வீக்காக இருக்கா அப்படின்னு பார்க்கலாம். இதில் நம்ம பார்த்தாலே தெரியுது, ஆடியோ செக்ஷனில் இருக்கிற ஒரு கெப்பாசிட்டர் ஒன்று உப்பி போயிருக்கு பாருங்கள். இதை பார்த்தா தெரியும் உங்களுக்கு, உப்பி இருக்கு பாருங்கள். இதை நம்ம மாற்றிக்கலாம். மாற்றிட்டு அதுக்கப்புறம் டிவி கரெக்டாக ஓடுதான்னு பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா பேசிக்காக செக் பண்ணுறக்கூடிய எல்லா வோல்ட்டையும் செக் பண்ணிவிட்டு திரும்ப ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்ன ஃபால்ட்டுன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இந்த ஆடியோ செக்ஷனில் இருக்கிற கண்டென்சரை மாற்றியாச்சு. இதுதான் அந்த கண்டென்சரு, 35 வோல்ட்டு 407 mF. இதை மாற்றியும் அந்த ஃபால்ட் வந்து சரியாகலை. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, பேசிக்காக செக் பண்ணக்கூடிய வோல்ட்டு கரெக்டாக வருதா, அந்த வோல்டேஜில் ஏதாவது வேரியேஷன் ஏதாவது ஆகுதா அப்படின்னு பார்த்து இப்போ நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பேசிக்கான வோல்டேஜை செக் பண்ணிக்கலாம். மல்டிமீட்டரை டிசி 200 வச்சுட்டேன். இப்போ 110 வோல்ட் வருதான்னு பார்க்கலாம். 114 ஓகே. அடுத்த வோல்ட்டு 26.7, அதுவும் ஓகே. அடுத்த வோல்ட்டு 13.4, அதுவும் ஓகே. அடுத்தது ஆடியோக்கு போகிற வோல்ட்டு 16.3. இதில் வோல்டேஜில் எந்த வேரியேஷனும் இதில் இல்லை, நல்லா தான் இருக்குது. ஆனாலும் கண்டென்சரில் ஏதாவது சின்ன லீக்கேஜ் இருந்தால் கூட இதில் வந்து வேரியேஷன் காட்டாது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த வெர்டிகல் லைனில் இருக்கிற 100 mF 35 வோல்ட்டு 470 35 வோல்ட்டு இந்த ரெண்டு கண்டென்சரையும் மாற்றிட்டு டிவி கரெக்டாக ஆன் ஆகுதா அப்படின்னு இப்போ நம்ம செக் பண்ணிடலாம். மொத்தம் அதில் நம்ம இப்போ 3 கண்டென்சர் மாற்றிருக்கோம். ஒன்று வந்து ஆடியோ லைனில் இருக்க கண்டென்சரு, அதாவது இந்த கண்டென்சரு 470 35 வோல்ட்டு. அடுத்தது வந்து இந்த கண்டென்சரு, இது வந்து 470 35 வோல்ட்டு தான் இதுவும். அப்புறம் ஒரு சின்ன கண்டென்சர் ஒன்று மாற்றிருக்கோம், 100 mF 35 வோல்ட்டு. மொத்தம் 3 கண்டென்சர் மாற்றிருக்கோம். அதுலேருந்து மாற்றினதுக்கு தான் ஒன்று வந்து உங்களுக்கு ஏற்கனவே பார்த்தாலே தெரிஞ்சு உப்பி போன மாதிரி இருந்துச்சு. இது வந்து ஆடியோ லைனில் இருக்குது. அடுத்து இது வந்து வெர்டிகல் லைனில் இருந்த கண்டென்சரு. இது வந்து ரொம்ப உப்பெல்லாம் இல்லை, ஆனால் லைட்டான லீக்கேஜ் இருக்குது. இதுவும் 470 35 வோல்ட்டு தான். அடுத்தது ஒரு சின்ன கண்டென்சரு, இது வந்து வெர்டிகல் ஐசிக்கு பக்கத்தில் இருக்கிற 35 வோல்ட்டு 100 mF. இது 3ஐயும் மாற்றிட்டேன். இப்போ நம்ம இப்போ டிவி ஆன் பண்ணி படம் எப்படி வருது அப்படின்னவங்க நம்ம இப்போ செக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம டிவி ஆன் பண்ணிட்டோம். இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃபால்ட்டை கண்டுபிடிக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.